தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி நியமனம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க மாநில சிறுபான்மையினர் ஆணையம் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆணையம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை ஆய்வு செய்து அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரை செய்கிறது. இந்த ஆணையத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிந்துரையின் பெயரில் கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கார்த்திக்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபீக்கிற்கு பொன்னாடை அணிவித்து முன்னாள் எம்எல்ஏ வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது காரமடை அரங்கநாதர் கோவிலின் அறக்காவலர் குழு தலைவர் எம் ராமசாமி, அப்துல் ரஹ்மான், KM ரவி, சீனிவாசன், வினோத்குமார், கோவை அபு ஆகியோர் உடனிருந்தனர்.